என்பதை மறந்து விடாதிருங்கள். நிறைய பேருக்கு புரியல. தேவன் ஆசீர்வாதம் தடை பண்ணுவதற்கு வெளியிருந்து யார் தேவையில்லை, நீங்களே போதும். என்றைக்கு வாக்குவாதம் வருகிறதோ, என்றைக்கு எதிர்மறையான காரியங்கள் வருகிறதோ, there your resources will be stopped. உடைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் குறைந்து போகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல, ஏன் நன்மை இல்லை, ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை. இல்லை என்பார்களே, எங்கே இந்த வாக்குவாதம் இருக்கிறதோ தேவனுடைய God's supply will be stopped. எனவே நண்புடைய பிள்ளைகளே, தேவனுடைய நன்மைகளுக்கு தடையாக நீங்கள் இருக்க வேண்டாம். தேவனுடைய நன்மைகள் தடைபடுவதற்கு நீங்களே ஒரு காரண கர்த்தாவாக இருக்க வேண்டாம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்புடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெருமைகளை விட, உங்களுடைய அந்த பெயரை விட, அந்த ஈகோவை விட தேவனுடைய நன்மைகள் மேலானது. தேவ நன்மைகளை நீங்களே தடை செய்ய வேண்டாம். முதல் குறிப்பு, the resources will be limited. இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு 3 காரணங்கள் சொல்லும் போது, நம்பர் 1 சென்சிட்டிவிட்டி. அதாவது நான் தான், எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான், எல்லாமே நான் தான். இல்லை அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, ஒன்றை பேசுவதற்கு முன்பாக ஜெபித்து விட்டு பேசுங்கள். Pray before you speak. ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்த ஜெபம் என்ற ஒன்று இல்லாதனாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில உணர்ச்சிகள் மேலோங்குது, கோமையா வருது. ஏன் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள், தவறான காரியங்கள்? கூட நான் சொன்ன பாத்தீங்களா, பேர் மாற்றுவது, பத்திரம் மாற்றுவது, பட்டா மாற்றுவது எல்லாமே ஜெபித்திருந்தால் அது அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது. அடுத்தவரை அடி தவறாய் பேசுவது, எழுதுவது, பிகாஸ் there is no prayer. அங்கே ஜெபம் இல்லை, எனவே செயல்பாடுகள் இல்லை. ஜெபித்து பாருங்க, ஜெபித்து பாருங்கள். வாட் எவர் இட் மே பி. ஒரு தீர்மானம் பண்ணும் போது, ஒரு முடிவு எடுக்கும் போது ஜெபிங்க. இது சரியான முடிவு தானா, இது சரியான தீர்மானம் தானா? ஜெபித்து பாருங்கள். தேவன் ஒரு நாளும் உங்களை தவறான பாதையில் நடத்தவே மாட்டார். ஒரு பேர்களை திசை கெட்டு போக விடுகிற தேவன் அல்ல. அதாவது உன உணர்ச்சிகள் ரொம்ப அது கட்டாயம்தான். ஆபிரகாம் உணர்ச்சிகள் பாதித்திருக்கும். ஆனால் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டாலும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வாக்குவாத வேண்டாம். கவனிங்கள், அவர் உணர்ச்சி காட் பேஸ்ட், லோத்தின் உணர்ச்சி மேன் பேஸ்ட். ஆபிரகாம் உணர்ச்சிகள் தேவனை மையமாய் கொண்டது, லோத்தின் உணர்ச்சிகள் மனுஷனை மையமாய் கொண்டது. இதுக்கு பிறகு லோத்தின் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளைய, உணர்ச்சிகள் எதை மையமாய் கொண்டது? நான் இத்தனை ஆண்டுகள் ஊழியரோடு பழகிறேன், இத்தனை ஊழியரோடு பழகிறேன். என்னோடு கூட ஒரு 60க்கும் மேற்பட்ட ஊழியர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கர கோபம், அவர்களுக்கு பயங்கர மூர்க்கம். நினைக்கிறாங்கன்னா நம்ம பேசாது இருந்தால் நம்ம ஒரு மக்கு பேர் நினைக்கிறாங்க. மீக்னஸ்